ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். மிக அருமையான வேதவசனம். முதல் வார்த்தையில் கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே தேவனுக்கு நாம் பயப்படும் போது ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. இந்த வேத வசனத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு இந்த பூமியில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பயம் ஒவ்வொரு நாளிலும் அந்த மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அநேக காரியங்களை குறித்து, வியாதிகளை குறித்து, போராட்டங்களை குறித்து, பிசாசை குறித்து, பிரச்சனைகளை குறித்து அநேகர் வாழ்க்கையில் பயங்கள் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் பயந்து தன்னை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உதறி தள்ளி, உலகத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் உதறி தள்ளி நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? இந்த பூமியில் மனிதர்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கான். மெய்யாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் கூட தேவனுக்கு பயப்படுதலை குறித்து அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பயப்படும்போது பலவிதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கூட 2 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் திடனற்று இருக்கிற உங்கள் உள்ளத்தில், உங்கள் சோர்வுகள் நிறைந்த உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்குறார். ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவ பயத்தோடு கூட வாழும்போது முதலாவது தேவன் நம்மை திட நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் கொடுத்து எல்லா காரியங்களையும் நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ள திட நம்பிக்கை இருக்கும் என்றால் அவன் எல்லா காரியத்தையும் சாதித்து இந்த பூமியில் வெற்றியை காண அவனுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். திட நம்பிக்கை இருக்கிற மனிதன் ஒரு சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விடுவான். அந்த திட நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதென்றால் கர்த்தருக்கு பயப்படும் போது. அடுத்ததாக நமக்கு தான் தேவன் திட நம்பிக்கை கொடுக்கிறார் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்விதமான ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த பாதுகாப்பற்ற இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு திட நம்பிக்கை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்று அநேகருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள், அநேக பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வேதனைக்குள்ளும், கண்ணீருக்குள்ளும், மரணத்திற்குள்ளும், அநேக பாவங்களுக்குள்ளும், சாபங்களுக்குள்ளும் அநேகருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்றால் தேவன் உங்களை திடப்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், தேவ பயத்தோடு வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பன், இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் கூறப்பட்டிருக்கிற இந்த தேவ பயத்தை எங்கள் உள்ளத்தில் நீ கொடுத்ததற்காக நன்றி. இந்த தேவ பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ திட நம்பிக்கையை நீ கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை நீ கொடுக்கிறதற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவ பயத்தை நீர் ஆண்டவர் ஒருவருக்கும் நீர் கொடுப்பீராக. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களுக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படும் போது திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலம் கொடுப்பீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் தேவ பயங்களுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.